நான் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்க என்ன தேடி வந்துடுவாங்க. இல்லைன்னா நான் அங்க போயிடுவேன். ஒவ்வொருத்தரையா பார்க்கணும்னு நினைப்பேன், அவங்க வந்துடுவாங்க. இல்லைன்னா நானே பேரை சொல்லி கூப்பிடுவேன், அவங்க வந்துடுவாங்க. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி நான் வெளியே சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அது ஓப்பனா பேசிடுறேன். புட்டபர்த்தி சாய்பாபா என்பவர் பெங்களூர்ல இருந்தார். புட்டபர்த்தியில இருந்தா அவரு சாய்பாபா. அவரு ஒரு விஷயத்துக்காக இருக்கும்போது அவர் திடீர்னு என் வீட்டுக்குள்ள வந்துட்டார். யாரு கூப்பிட்டா வருவாங்க, எல்லாரும் அவங்கள பார்க்காம பிரிக்கணும்னு ஓடுறாங்க. புட்டபர்த்தி சாய்பாபா சனிக்கிழமை மத்தியானத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்துட்டார். உள்ள வந்து நான் உட்காந்துருக்கோமே அதை போல வந்துட்டார். அவர்கிட்ட நான் எதுவும் பேசல, என்னை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டு அவர்கிட்ட பணம்லாம் ஒன்றும் கேட்கல. நீங்க பணம் வேணும், நீங்க என்னென்ன உதவி செய்யுங்க, யாரும் எழுத்துட்டாங்க கண்டிப்பா அது கை காட்டிட்டு போயிருப்பார். அதே உடை, அதே முடி, அதே சிரிப்பு. ஏதாவது என் வீட்டுக்கு கூட வந்துட்டார் சனிக்கிழமை. வந்து பார்த்த உடனே அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பேசல, தன்னை காண்பித்து விட்டு போய்விட்டார். அந்த புட்டபர்த்தி சாய்பாபா செத்துட்டாலும் அதே புட்டபர்த்தி தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் போகல, நிறைய பேருக்கு தெரியாது.